வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ நம்ம இன்னைக்கு வந்து இந்த வாரத்துக்கான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாரத்துக்கான நியூஸ் அப்படின்னும் போது அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயம், அடுத்த மாதம் தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஒரு பெரிய விடுமுறை வருதுன்னு நான் முன்னாடி தெரிவிச்சிருந்தேன். ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா, உங்களுக்காக அக்டோபர் 1 ஆயுத பூஜை லீவு, அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி லீவு, அக்டோபர் 3 வெள்ளிக்கிழமை. அது நீங்க ஏதாவது போய் சொல்லி கட்டடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஒரு 5 நாள் லீவு அங்க கிடைக்கும். நீ ஏன்டா அதை போய் சொல்லி கட்டடிக்கிறதுக்குலாம் சொல்லித்தர? அவங்களே அதெல்லாம் பண்ண போறாங்க. இப்போ என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க பண்ணிட்டு SRK சொன்னனால பண்ணேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் வந்து அந்த 2 நாள் லீவ் இருக்கு. ஏண்டா நம்ம மோட்டரோலா G96 கவர் பண்ணோம். G96 வீடியோ போட்டதுக்காக மட்டுமே இப்போ ஒரு 4 பேர் வந்து யாரோ 4 பேர் G96 வாங்கிடுறாங்கன்னே வை. உங்க வீடியோவையும் பார்த்தங்கிறதுக்காக இப்போ சப்போஸ் உனக்கு வந்து ஒரு கமெண்ட் போட்டாங்கன்னா நீங்க சொல்லி தான் வாங்கினேன்னு போட்டா நீ என்ன பண்ணுவ? பார்த்துட்டு போயிடுவேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு அது உங்க இஷ்டங்க, புரிஞ்சுக்கோங்க. SRK சொன்னாங்கிறதுக்காகலாம் இல்ல, ஞாபகம் இருக்கட்டும். SRK சொன்னான்றதுக்கு இல்ல. ஏன்னா தீபாவளி வருது, மொரோவர் அப்பதான் எல்லாம் டிராவல் பண்ணணும்னு நினைப்பாங்க. அந்த லீவ் யாரும் பெருசா கன்சிடர் பண்ண வாய்ப்பு இல்லை. பட் இருந்தாலும் சொல்றேன், யூஸ் பண்றதா யூஸ் பண்ணிக்கோங்க. பாடுறா சொல்லுங்க. சரி, ஒண்ணும் இல்ல. பாடுறா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒண்ணும் இல்ல. ஓகே. அண்ட் இது ஒண்ணு பார்த்தேன், மீசைய முறுக்கு 2 அப்படியா அப்படிங்கிற மாதிரி. நான் அதை ஃபர்ஸ்ட் அப்படி பார்த்ததுமே எனக்கு ஞாபகம் வந்தது. நான் சொல்றேன், பட் உங்களுக்கு என்ன ஞாபகம்? எனக்கு இல்லைங்க, அதை பார்த்தது இந்த படம் ரீதியாக எனக்கு அவர் தான் நான் வந்தேன். ஏன்னா அவரு அந்த படத்துல ஒரு செம்ம இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு கேரக்டர். ஃபாதர் கிட்ட போயிட்டு ஏன்டா கூப்பிட்டு உள்ள உட்காந்துருப்பான், அவரை ஏன் கூப்பிட்டானு அவர் யோசிப்பாரு. குத்திட்டு ஐயா அம்மானுக்கு தெரியுங்க, அந்த இதெல்லாம் சூப்பரா இருக்கும். எல்லா லாங்குவேஜும் நீங்க வந்து 10-15 லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கிறதா இருந்தாலும் அது உங்களோட அட்வான்டேஜ். சரியா? நம்ம வந்து பிறப்பால எந்த ஏரியாவில் பிறக்கிறோமோ, சரியா? ஐயோ இதை வேற பல ஆங்கிள் யோசிக்கிறாங்கடா. பிறப்பால் அப்படின்ற வார்த்தை வந்து அது எங்கெல்லாம கொண்டு போயிடுறாங்க. எனக்கு பயமா இருக்கு. இப்பெல்லாம் சில வார்த்தைகள் சொல்லும் போது ரொம்பவே பயமா இருக்கு. நீங்க எந்த ஊர்ல பிறக்கிறீங்களோன்னு அதுக்கு தான் சொல்ல வந்தேன். சரியா? நீங்க எந்த ஊர்ல பிறக்கிறீங்களோ அந்த ஊர்ல என்ன மொழி பேசி பழகுறாங்களோ அதுதான் உங்களோட தாய்மொழி ஆயிடுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ம எது பண்ணாலுமே சின்ன வயசுல இருந்தே நம்மகிட்ட அப்படிதான் பேசியிருப்பாங்களா. ஸோ அதனால நமக்கு ஆட்டோமேட்டிக் அதுதான் நம்ம சின்ன விஷயமா இருந்தாலும் அதுதான். ஆங்கிலத்துல எங்கேயாவது பேசணும்னு வைங்களேன், எனக்கு வந்து பேச வருமானு கேட்டீங்கன்னா ரொம்ப பழக்கப்பட்ட விஷயத்தையே பேசணும் அப்படின்னும் போது டக்குன்னு எனக்கு வந்துடும். பட் இதே புதுசா ஒரு சில வார்த்தைகளோ புதுசா ஒரு சில சுச்சுவேஷனை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு வரும்போது, அதாவது விவரிக்கணும்னு வரும்போது பாருங்களேன், இப்போ இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நம்ம ஊர்ல வந்து தூய தமிழ் எவ்வளவு பேர் பேசுறாங்கன்னு கேட்டீங்கன்னு வைங்க, ஃபுல்லா மிக்சடு தான். அது வேற விஷயம். இப்போ கூட பாருங்களேன், கலப்படம் சொன்னனால கலப்படம் சொன்ன மிக்சடு. சரியா? இப்படிதான் சொல்ற மாதிரி இருக்கு. அதாவது எல்லா இடத்துலயுமே இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணி தான் சொல்ற மாதிரி இருக்கு. இருந்தாலும் இங்கிலீஷ்லயே எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னு வரும்போது வந்து பேச முடியல. இது எதுக்காக இந்த மீசை முறுக்கோட சேர்த்து சொன்னேன்னா, அதுல வந்து அவர் ஃபுல்லாவே வந்து தமிழ் எம்பசைஸ் பண்ணி சொல்லியிருப்பாரு. அது எதுக்கு அப்படி சொல்றாருன்னா, எங்க இந்த ஊர்ல பிறந்த பிள்ளைக்கு டப்புன்னு ஏதாவது ஒரு சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு தோணுச்சுன்னா அதுல தானே கேட்பான், அதுக்கு பனிஷ்மெண்டா அப்படின்றதா சொல்லுவாரு. ரைட்டு, வருவோம். இதுவா நான் வந்து ராகவன் ப்ரோ மூலியமா யூடியூப் பிரீமியம் ஃபேமிலி போட்டு, அவரு எங்கேயோ இருக்காரு, நான் எங்கேயோ இருக்கேன், விக்கி ப்ரோவும் அந்த குடும்பத்துல இருக்காராம். ஆமா, நாங்கெல்லாம் சேர்ந்து ஒரு யூடியூப் பிரீமியம். பாருங்க, ராவணத்தை எத்தனை குடும்பத்தை வளர்க்குற மாதிரி. ஆனா இப்ப என்னடானா, ஒரே வீட்டுல இருந்தாதான் இந்த யூடியூப் பிரீமியம் வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறது வந்து எந்த அளவுக்கு சாத்தியம். அதை எப்படி டெஸ்ட் பண்றாங்கன்னு நான் பார்த்தேன். அது வந்து பிரில்லியண்டா இருந்தது. எப்படா இந்த ஐடியா உங்களுக்கு வந்தது? நிறைய யோசிச்சு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் என்ன தோணுச்சுன்னா, ஏன்டா உள்ள அறிவே இல்லையா, 15 நாள் நான் எங்கேயும் வெளில டூருக்கு போறேன், டூருக்கு போனா நான் மொபைல் டேட்டால இருப்பேன், இல்ல ஹோட்டல் வைஃபைல இருப்பேன், அப்புறம் எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? இந்த கேள்வி எல்லாம் வந்துச்சு. சரியா? என்ன எல்லா நாளும் நான் ஒரே வீட்டுக்குள்ள நாங்க எல்லாரும் ஒன்னாவே இருப்போமா? எங்க மூஞ்ச பாத்துக்கிட்டு வேலைக்கு எல்லாம் போனாமா? இதுலயும் நிறைய இந்த மாதிரி தான் பூட்ல அன்லாக்கிங் பத்தி பேசும்போது நிறைய பேர் கோச்சிக்கிறீங்க, எனக்கு புரியுது. அன்லாக் பண்றத வந்து நல்ல முறையில யூஸ் பண்றவங்க கம்மியாகி கெட்ட முறையில யூஸ் பண்றவங்க அதிகமாகும் போது வேற வழி தெரியல. சோ அங்க என்ன ஆகுதுன்னா, பசங்க வந்து புத்திசாலித்தனமா என்ன பண்றாங்க, ஆட்டோமேட்டிக்கா 5 பேர் சேர்ந்து, அதாவது 6 பேர், ஒரு மேனேஜர் அவர் தான் மெயின், அவரை தாண்டி ஒரு 5 பேர், இந்த ஃபேமிலி மேனேஜர்னு அவர் இருப்பாரு, அவரை தாண்டி ஒரு 5 மெம்பர்ஸ். சோ 6 அக்கௌண்ட் வந்துருது. அப்ப 50 ரூபாய் ஆயிடுது மாசம். முன்ன 180 ரூபாய் இருந்தது, 30 ரூபா தான். இப்பதான் இது ரிவைஸ் ஆகி, ஆமா ரிவைஸ் ஆனதே இப்பதான் ஒரு 8-10 மாசம் இருக்கும்னு வச்சுக்க. 180 எல்லாருமே இப்ப அடாப்ட் ஆனதுக்கு அப்புறமா 300 மாத்தினாங்க. சரி பரவாயில்ல, எல்லாருக்குமே ஆட் ஃப்ரீ இருக்கட்டும்னு சொல்லிட்டு நம்மளும் 300க்கு அடாப்ட் ஆயிட்டோம். இப்ப என்ன ஆகுதுன்னா, இதுல நம்ம ஆளுங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு சில புத்திசாலி ஞானிகள் என்ன பண்றாங்கன்னா, யூஎஸ்ல ஆப்பிள் மியூசிக்கோட பிரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு வைங்களேன், $10. ஓகே. நம்ம ஊர்ல 99 rupees. ஓகே. இங்க இருந்து நம்ம அக்கௌண்ட் 2 கூடுறது. இங்க இருந்து 2 கூடுவாங்களா? அதே மாதிரி இப்ப இந்த மெம்பர்ஸ் இருக்குல்ல, மேனேஜர் அவங்களுக்கு $1.5 அந்த கணக்குல தானே வரும். ஆமா, அங்க வேணா வாங்கினா $10. இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, அதே மாதிரி இப்போ யூடியூப் பிரீமியம் எவ்வளவுன்னு தெரியல யூஎஸ்ல, சரியா? அது ஒரு பிரைஸ்னு வச்சுக்கோங்க. பட் நான் என்ன பண்றேன்னா, நம்ம ஊர்ல இருந்துகிட்டு சப்போஸ் $10 ஜோக்குக்கு சொல்றேன், $10 வச்சுக்கோங்க. தனியா ஒவ்வொருத்தனும் யூடியூப் பிரீமியம் போட்டானா யூஎஸ்ல $10,
நான் என்ன பண்றேன், ரெடிட்டோ இல்லாட்டி ஏதோ காமன் ஃபாரமோ இல்லை டிஸ்கார்ட்லயோ எங்கேயோ இருக்கேன். நான் சொல்றேன், நான் யூடியூப் ஃபேமிலி அக்கௌண்ட் ஒன்று வச்சிருக்கேன் இந்தியாவில், உங்களை யாருக்கெல்லாம் தேவைப்படுது யூடியூப் பிரீமியம் என்கிட்ட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் என்ன சொன்னோன்னா அவங்க எல்லாருக்கும் நான் இன்வைட் அனுப்பிட்டு ஃபர்ஸ்ட் அவங்க $5 பே பண்ண சொல்லிட்டு இன்வைட் அனுப்பிட்டு ஆளுக்கு $5 $25. இது வடிவேல் சொல்றது அருமையான வியாபாரமாலாம் இருக்கு. ஆமா, இந்த மாதிரி வியாபாரம் பாக்குறதுக்கு ஒரு கூட்டம் இருந்ததுன்னா யூடியூப் என்ன பண்ணுவான் அப்புறம். ஸோ இது இப்போ நீங்க சொல்றது வந்து கண்ட்ரி டு கண்ட்ரி. இப்போ இந்தியால இருந்து அமெரிக்காவுக்கு பண்றாங்க, அது ஓகே, அது வந்து லாஜிக்கலி ஓகே. பட் ஆனால் இப்போ நான் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கணும், ஒரே ஹவுஸ்ல இருக்கணுங்கிறது எப்படி தெரியல. அதெல்லாம் இனிமே தானே தெரியும், அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா வருது நமக்கு தெரியல. கடைசியில சப்போஸ் வந்து இப்போ சென்னை அப்படின்ற லொக்காலிட்டியில இருக்கிற ஒரு ஐபி பேஸ் எடுத்து அந்த ஐபிக்குள்ள இவங்க எல்லாம் இருக்காங்களான்னு பார்த்து அப்படின்னா நீங்க யாருமே சிக்க மாட்டீங்க. பட் இதெல்லாம் நடக்க காரணம் என்ன, இந்த மாதிரி 4 எக்ஸ்பிளைட்டர்ஸ் வரனாலதான். எல்லா இடத்துலயுமே வந்து ரூல் அதாவது தண்டனைகள் கடுமையானதான் தவறுகள் குறையும் மாதிரி. சரி, ஆமாம் யூடியூப்ல வந்து இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் எல்லாம் நடக்க, பிரீமியம் ஃபேமிலி அக்கௌண்ட்ல சேஞ்சஸ் நடக்க காரணம் என்னன்னா அதுவும் நம்ம தான். எல்லாமே ஐயா தானா, அப்படிதான் இருக்கு எனக்கு. நான் பார்ப்போம், இப்போதைக்கு எங்க யாருக்கும் பர்சனலா எதுவும் மெயில் எதுவும் வரல. மேபி ஏன்னா இந்தியன்ஸ் யாரும் அந்த மாதிரி போஸ்ட் போடல, ஏதோ ரெடிட்ல 1-2 பேர் தான் அது சொல்றேன். பார்ப்போம் யாருக்கு பாரு அக்கௌண்ட் எங்க என்ன. நான் உனக்கு கேக்குறேன், நல்லா யோசிப்பாரு. விபிஎன் போட்டு நான் ஒரு புது ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்றேன். 10 வருஷமா இருக்கிற அக்கௌண்ட்டை நான் இப்போ டப்புன்னு என்ன பண்ண முடியாதுன்னா லொகேஷன் சேஞ்ச் மாதிரியான விஷயங்கள் பண்ண முடியாது. ஏன்னா அது எந்த கண்ட்ரில எப்போ ஆக்டிவேட் ஆச்சோ அந்த கண்ட்ரி லொகேஷன்ல தான் டிஃபால்ட்டா இருக்கும். எப்படி சொல்ல வரேன்னா, இவங்க என்ன பண்ணலாம், விபிஎன் போட்டு இந்தியான்ற லொகேஷன்ல இருந்து நான் ஒரு ஜிமெயில் ஐடி கிரியேட் பண்ணி அதுக்கப்புறம் நான் வந்து இந்த மாதிரி பண்ணலாம்ல, எப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பண்ணலாம்ல. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு சிலர் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை அவன் இதை மானிட்டர் பண்றானான்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. ஐடி என்னடான்னு பார்த்தா இந்தியான்னு இருக்கு, ஆனா சுத்துறது என்னடான்னு பார்த்தா புளோரிடான்னு இருக்கு. என்னடா சொல்ல வர, அப்படி இருக்கலாம்ல. அட்ரஸ் வெரிஃபை பண்ண சமயம் ஒரு வாட்டி கூட நீ இந்தியா வரவே இல்லை அப்படி ஆக்டிவேட் பண்ண அன்னைக்கு மட்டும் வந்துட்டு உடனே வந்திருக்கான், எப்படின்னு தெரியல. ஸோ அதை கூட அவங்க மானிட்டர் பண்ணலாம்ல ப்ரோ. இங்க சிம்பிள் என்னன்னா, சில சமயங்கள்ல சில இடங்கள்ல ஒரு சில கம்பெனிஸ் வந்து அவங்க உயிரோடய இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை அவங்கள இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியோ ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன்ஸ் எடுத்தோ தான் அவங்க ரெவன்யூ பண்ண முடியும். ஜியோலயும் இன்னொன்னு போட்டிருக்காங்க, இப்ப 9 வருஷம் ஆச்சா ஜியோ வந்து. ஆமா, அதை செலிப்ரேட் பண்ண விதமா 349 ரூபாய்க்கு நீங்க ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா அது வந்து ஒரு பெரிய பேக். 349 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 மாசம் வந்து பேக், ஓகேவா, 2 GB உங்களுக்கு கிடைக்கும். அது எப்படின்னா அதில் வந்து அடிஷ்னல் உங்களுக்கு 1 மந்த் வந்து ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் எப்படி கிளைம் பண்ணனா 12 மாதமும் நீங்கள் அந்த 349 ரூபாயை போட்டால் 13வது மாதம் உங்களுக்கு ஃப்ரீ. சரி, நல்ல ஐடியா. இதில் வந்து டியூவும் வைக்கக்கூடாது. நீங்கள் வந்து டைம்லாம் மிஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா அந்த இது போயிடும், எலிஜிபிள்லேருந்து கட் ஆகிடுவீங்க. நீங்கள் அதை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரணும். இதில் பெரிய லாஜிக் லூப் ஹோல் என்ன தெரியுமா, இவ்வளோத்துக்கு நான் ரீசார்ஜ் பண்ணுறேன்னா இப்போ 300 ஆமாம் சரி 350 ரூபா வச்சுக்க. அதான் நேற்று தான் கணக்கு போட்டு பார்த்தேன். 349 × 12 4188 வருதா. ஆமாம், 3000 இப்போ 365 டேஸ்க்கு அதுவாது 2 GB தான். இது 2.5 GB பர் டே. அதை தாண்டி அன்லிமிட்டட் 5G. ஆமா, ஏன்னா 5G பிளான் தானே, ப்ளஸ் 2 OTT வேற. சரி, அது துபாக்கூர் தான், அது கிளைம் ஆக மாட்டேது. 3599 ரூபாய்க்கே நீங்க போட்டுடலாம். அப்போ உங்களுக்கு 600 ரூபா கிட்ட லாபம், அட்லீஸ்ட் ஒரு 500 ரூபா கிட்ட லாபம் வருது. அப்போ இது போடுறதா பெனிஃபிட். ஆனால் அதில் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு ஜியோ சாமான் ஃப்ரீயாக வரும், ஜியோ ஹாட்ஸ்டார் ஃப்ரீயாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது ரீசார்ஜ் பண்ண யாருக்குமே அந்த இதுவும் வரல. அது இதுக்கப்புறம் தான் ஏதாவது பிரச்சனையாகி வருமானு தெரியல. ஆனால் இப்போ தான் அந்த பிளான் வந்து இதாக இருக்குது. செப்டம்பர் 5ஆம் தேதி தான் அதை இனிஷியேட் பண்ணி. இது எப்படி இருக்குன்னா, இந்த ஐக்கூ, ஷாமி, OnePlus இவங்கலாம் வந்து அமேசானில் ஃபோன் வைக்கும்போது பண்டில் ஆஃபர் கொடுத்தாங்க. எல்லாம் ஃபோன் மட்டும் வீட்டுக்கு போயிடுச்சு, பண்டில் போகவே இல்லை. ஆமாம், அந்த மாதிரி எல்லாம் போகவே இல்லை. அப்புறமா திரும்ப இன்னொரு ஷிப்மெண்ட் போட்டு அனுப்பி விட்டாங்க. அதுக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, ஐயோ அதெல்லாம் சப்போஸ் அதை பற்றி பேசலாம் விரும்பல, கொடுங்க கூப்பன் கோட்லாம் கொடுத்தாங்களே. இந்த மாதிரி கோளாறு தான் வந்து இப்போ இந்த ஜியோ 349 அந்த பேக்கில் வந்து கொண்டு வந்தாங்க. அதில் வரும் 3000 ரூபாய்க்கு உங்களுக்கு வவுச்சர் வேறு தரோம் அது இதுன்னு சொல்லியிருந்தாங்க. சொல்லிட்டு அதை ரீசார்ஜ் பண்ண எல்லாருக்கும் வந்து ஒரு மெசேஜ் போதான், ஓ அப்படியே வாழ்த்துக்கள் அப்படின்னு போதான் தானே. அதனால நீங்கள் செக் பண்ணிவிட்டு ரீசார்ஜ் பண்ணிக்கோங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தா அந்த பேக் கொஞ்சம் சொதப்பெல்லாம் தான் இருக்குது. அதுக்கு நீங்கள் பெஸ்ட் என்னன்னா 3599 இதே நீங்கள் 1 இயருக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். ஆனால் கீழே ஒரு சில கமெண்ட் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து இப்போ 3000 ஒருத்தர் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறது, ஒரே சிங்கிள் ஷாட்டில் ஸ்பெண்ட் பண்ணுறது பெரிய விஷயம். அவங்களுக்கு வந்து இந்த 349ங்கிறது அஃபோர்டபுளாக இருக்கும், அதனால அதை ட்ரை பண்ணுவாங்க. இல்லை உண்மை. அதுக்கு தான் நான் ஒரு கமெண்ட் வச்சுருந்தேன். அந்த 3599 ரூபா இருக்குல்ல, அதை இஎம்ஐயில் போடுவேன் நான். இஎம்ஐல போட்டா இன்ட்ரெஸ்ட் வந்துரும்ல. அதெல்லாம் எங்க ராகவன் மாமா இருக்காரு, அவர் பாத்துப்பாரு. அவர் அதுல உள்ள லூப் ஹோல் எல்லாமே கண்டுபிடிச்சு ஜியோ மாமாக்கே ஆப் வைப்பாரு. உங்களுக்கு அந்த மாமா தான்டா, எல்லாருக்கும் அவர் தான். ஆமா,
ட்ரை பண்ணி பாருங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா இஎம்ஐ கார்டு வச்சிருக்காங்கன்னா அது கார்ட்ஸ் வந்து எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு சிலருக்கு நல்ல புரிதல் இருக்கும். ஆமாங்க, நான் இதுதான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அது வந்து எல்லாருக்குமானா அகைன் அங்கேயும் பாத்தீங்கன்னா சொற்பளவுல தான் இருப்பாங்க. அந்த புத்திசாலிகளுக்கு கார்டை யூஸ் பண்ண விவரமா தெரியும். அவங்கள வச்சு இதெல்லாம் நீங்க நேக்கா டேக்கிள் பண்ணலாம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா சில சமயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னு வைங்களேன், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்லாம் என்ன சொன்னார்னா, சிங்கிள் ஷாட் பேமெண்ட் பண்ணா ஆஃபர் வரல, பட் அதுவே நான் 6 months இஎம்ஐ போட்டேன்னா அது இஎம்ஐ போட்டதுக்கான போனஸா, கார்டு யூஸ் பண்ண போனஸா இவ்வளவு அப்ளை ஆகுதான். இதெல்லாம் அப்ளை ஆகி முடிஞ்சு பில் வந்து போன்லாம் கைக்கு வந்துருச்சுல. இப்ப கால் பண்ணி என்ன பண்ணாராம் தெரியுமா, சரி நான் இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன் பாத்துக்க. அப்போ பயங்கரமான பெனிஃபிட்ல அப்படியே ஒரு சிலர் இருக்காங்க. அதான் அந்த ஐடியா இருக்கு, தெளிவா இருக்காங்க, அவங்க பண்றாங்க. இப்ப நான் இதான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, அந்த முரளி ஃபர்ஸ்ட் கம்பு வச்சு கொடுத்து அப்படி அந்த பக்கம் போயிடுவாரு. நான் இப்ப வடிவல் மாதிரி பின்னாடியே பார்த்துட்டு நான் வரேன் இப்ப கார்டோட அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு நேரம் விட்டோம். அவ்வளவுதான். இதுதான் நமக்கு வந்து பழக்கம் இருக்கணும். சீரியஸா இஎம்ஐ கார்டு அதான் மோஸ்டா இந்த கிரெடிட் கார்டுல வந்து சில பேர் ஏடிஎம்ல போய் ஸ்வைப் பண்ணி கார்டு கேஷ் எடுப்பாங்க. ஆமா, சரியான பிரச்சனை. அது இன்ட்ரெஸ்ட் பிச்சுக்கிட்டு போகும். அது இனிஷியலா அவங்களுக்கு தெரியாது. ஆனா கார்டு கொடுக்குறவன் என்ன சொல்லிடுவான், சார் நீங்க ஸ்வைப் பண்ணி கூட 1 lakh எடுத்துக்கலாம் சார், எமர்ஜென்சினா நீங்க யூஸ் பண்ணிக்கலான்ட்டு போயிடுவான். 1 lakh எடுத்தா இன்ட்ரெஸ்ட் எங்கேயோ போயிடும், நாரி போயிடுவோம். அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆமா, மீட்டர் வட்டி எல்லா வட்டியும் ஓடிட்டு இருக்கும். அதான் அவனுக்கிட்ட வட்டின்ற வார்த்தையே வராது, எங்கெங்கேயோ இருக்கும். எல்லாம் வந்து ஜெட்டு தான் அவங்க கிட்ட. வந்து மீட்டர் ஸ்பீட் எல்லாம் இல்ல, ஜெட்டு தான் போயிடும். சரந்துக்கணும், அதான் சொல்றோம், வேற எதுவுமே இல்ல. அதே மாதிரி இது ஒரு நல்ல செய்தியா இல்ல இது என்ன செய்தின்னு தெரியல. ஒரு நல்ல செய்தி தான். ஆனா என்ன, ஒரு 12 மாசம் வாரண்டி தருவாங்களாம். அந்த ஒண்ணுதான் நல்லா இருக்கு. ஆனா டிவைஸ் வந்து ஏதாவது பிரச்சனை 12 மாசத்துக்கு அப்புறம் வந்ததுன்னா யார் பொறுப்பேற்று பண்றதுல எனக்கு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா இது வந்து வாரண்டின்றது கூகுள் வாரண்டியாங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா. 12 months வாரண்டின்றான். கேஷிஃபையும் கூகுளும் இணைஞ்சிருக்காங்க. அதுல வந்து ரீஃபர்பிஷ்டு டிவைஸ் வந்து கேஷிஃபை பிக்சல் டிவைஸ் வந்து சேர்க்கிறாங்க. அப்படி இதை வந்து பாத்தீங்கன்னா பிளாக் போஸ்ட்ல போட சொல்லி இந்த மாதிரிலாம் நிறைய வருதுன்னு வைங்க. இப்ப கேள்வி என்னன்னா, கரெக்டுங்க, வாரண்டி கொடுக்கறது கூகுளா கேஷிஃபை? இந்த கிளாரிட்டி எங்கேயுமே இருக்காது. இப்ப அடுத்து கூகுள் வாரண்டி தரான்னு வைங்க. இப்ப 12 மாசம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, 6 எல்லாம் பிரெக்னென்ட் ஆச்சு. பிரெக்னென்ட்னா அவங்க வந்து இலவசமா பிரசவம் பார்த்து கொடுத்தாங்க. ஆமா, கேஷிஃபை பண்ணுவானா? போனா தரலையே ப்ரோ, அது பின்னாடி கூகுள் போட்டிருக்கு பாரு, பிக்சல்ல போய் கேளுன்றான். பிளிப்கார்ட்டே அதான் சொல்றான், ஆனானப்பட்ட பிளிப்கார்ட் அமேசானே அதான் சொல்றான். இவன் யாரு ரீஃபர்பிஷ் விற்கிறவன் எப்படி அக்ரி பண்ணிப்பான், அக்செப்ட் பண்ணிப்பான் அவன்? அதனால நம்ம வந்து உஷாரா இருக்கணும். இப்ப நம்ம மக்கள் ஒரு சிலர் என்ன தடவை சொல்லுவாங்க, அண்ணே தெரியாத இந்த பேய் கிட்ட போய் சாகிறதுக்கு தெரிஞ்ச செகண்ட்ஸ் மார்க்கெட்ல போய் விழுந்து சாகுறேன்னு. அங்க போனா இவன் கொடுக்குற வாரண்டி அவன் கொடுக்க மாட்டான். இவன் 40,000 ரூபாய் சொல்லி ஒரு 12 மாசம் வாரண்டி கொடுப்பான். ஆனா அதே போன அங்க 30,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு, நான் வாங்கிக்கிறேன். அதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னா அந்த 10,000 ரூபாய் நான் இப்பயே அக்கௌண்ட்ல போட்டு வச்சுக்கிறேன். ஏதாவது பேட்டரி மாத்தணும், போர்ட் மாத்தணும்னா அதுல இருந்து செலவு பண்ணிக்கிறேன். இல்ல மோரோவர் அதே மாதிரி சொன்னா ஒரு சில செகண்ட்ஸ் மார்க்கெட் சொல்றேன், அங்க வந்து ஜென்யூனா இருக்காங்க. அதுல ஒரு டேமேஜ் இருக்குன்னா அவங்களே ஃபர்ஸ்ட் சொல்லிடுவாங்க, இங்க இந்த ஸ்கிராட்ச் இருக்குப்பா, நீங்க அதை பாத்துக்கோங்க, அதனாலதான் இந்த பிரைஸ் கட்டியா அதுல இருக்கு அப்படின்றது சொல்றாங்க. உண்மைதான். ஏன்னா அந்த ஸ்கிராட்ச் இருக்குன்னா இம்பாக்ட் ஆயிருக்கு. இல்ல அது யாருன்னா, யாரு இதெல்லாம் சொல்லுவான்னா, லாங் ரன்ல இவங்க எல்லாரும் எனக்கு பர்மனன்ட் கஸ்டமரா இருக்கும்னு நினைக்கிற நிறைய பேர் இப்படி சொல்லுவாங்க. அலட்சியமா இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்க. என்ன தம்பி கையில எடுத்து ஸ்கிராட்ச் போட்டியா, நகம் பெருசா வச்சிருக்க பாரு, அதான் ஸ்கிராட்ச் ஆயிருக்கு, வேற ஒன்னும் பெருசா இருக்குதான் அதுக்கே எடுத்து அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி. இல்லடா வாசல்ல செருப்பு கிடக்கும்ல, என்னத்துக்கு என்ன செருப்பு நானும் சொன்னேன், அதுதானா அதே செருப்பு தான் இவனும் சொல்லியிருக்கான். சோ அதுதான். சோ அந்த மாதிரி நம்ம சொல்ல முடியுமா? ஏன்னா இதுல நான் இதுக்கு முன்னாடியே ஒரு சில வீடியோஸ்ல பேசியிருப்பேன், கஸ்டமரையும் சாதாரணமா நினைக்காதீங்க. ஒரு நிமிஷம் போனை செக் பண்ணிட்டு டீ கடை வரைக்கும் போய் கீழே போட்டு எடுத்துட்டு வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன் இதெல்லாம் சரியா. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம சில விஷயங்கள்லாம் செய்யாம நல்லபடியா இருந்தா எல்லாருக்குமே பிரச்சனை வராது. சைக்கிள் ஓட்டும் போது எனக்கு இப்போ 1000 பிரச்சனை இப்படிதான் வருது. எங்கேயாவது ஒரு இடத்துல சைக்கிள் ஓட்டிட்டு இருப்பேன், இப்போ அந்த ஏரியாவுக்கு போலான்னு பார்த்தா இப்போ விட மாட்டாங்க. ஏன்னு கேட்டா இந்த இடத்துல ஒரு சைக்கிளிஸ்ட் கூட்டம் வந்தது, அந்த கூட்டம் மொத்த மரத்துலயும் ஏறி நின்று செல்ஃபி எடுக்கிறேன்னு சொல்லி மரத்தை சாச்சிட்டாங்க. அதனால இந்த ஏரியா பக்கம்லாம் நாங்க வந்து இப்போ அனுப்புறது இல்லை சைக்கிளிஸ்ட் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்ச அவனுக்கு சைக்கிளிஸ்ட் இல்ல, இன்ஸ்டாகிராமர்ஸா இருக்க போறானுங்க, பாத்துக்கோங்க, அவனுங்களா தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கூட்டம் இருக்கு. கீழே ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஒரு 15 சைக்கிள் அடிக்கிடுவாங்க, அதுக்கு மேல குட்டிக்காரன் எல்லாம் அடிச்சிட்டு இருப்பாங்க. என்ன ஒண்ணா இது வந்து போஸ்டா போடலாம்ல. அதுவா பாத்துருக்கேனே, பீச்ல நிறைய இருக்குமே. சோ இதெல்லாம் வந்து என்ன ஆயிடும்னா, அதே இடத்துல போய் நான் சைக்கிளை சும்மா நிறுத்துவேன், அதுக்கு தண்ணி குடிக்க. தம்பி எங்கெல்லாம் சைக்கிள் நிறுத்தக்கூடாது அப்படின்னா, சைக்கிள் மேல தாவ போறியா, போ போ தண்ணி குடிக்க போறேன்னு. அதெல்லாம் தெரியாதுங்க, நின்று தண்ணி குடிக்க கூடாது, வாடன்னா அடிப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாங்க. 300 கிலோமீட்டருக்கு அங்கிட்டுல இருந்து வந்து நாக்கு தள்ள நிக்கிறேன், இல்ல தாவ போடுறேன் நிப்பா இருப்பான் மனுஷன். இப்படிதான் வந்து இங்க பாருங்க, எல்லாம் கரெக்டா கான்டெக்ட் வருதா. யாரோ ஒரு பக்கி பண்ண வேலைதான் இது அப்படின்னு சில விட அந்த மாதிரிதான் இது. யாரோ 2 பேர் பண்ணிட்டு போறனால என்ன ஆயிட்டோம்னா மீதி எல்லாருக்குமே வந்து சுதந்திரம் போயிடும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால சுதந்திரம் இருக்குங்கிறதுக்காக இஷ்டத்துக்கு எங்கனாலும் பிசடிக்க கூடாது இல்ல, அதுக்குதான் உண்மை. அதே மாதிரி பிளிப்கார்ட் அமேசான்ல டீல்ஸ் வந்தது. அதுல பரபரப்பான ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தா,
சொல்லு அப்படின்னு என்னன்னு பார்த்தா கேலக்ஸி S24 உங்களுக்கு ஸ்னாப் டிராகன் வேரியன்ட் இந்தியாவில் லான்ச் ஆகுது. அதாவது சாம்சங் கிட்டேருந்து இப்போ ஒரு ஈவெண்ட் வந்து அன்பேக் ஆச்சு S25 FEன்னு. அதை விட எக்ஸைட்மெண்ட்டாக இதில் தான் இருக்காங்க. நான் ஏன் எக்ஸைட் ஆகல? அதான் டேட்டா நீ வேற ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பி வச்சிருக்கேன், விளங்கவே இல்லை ஒன்றும். இல்லைங்க இங்கே பாருங்க, உங்களுக்கு 5G அன்லிமிட்டட் வேணுமா? சரியா, அங்கேயும் ஆனால் ட்விஸ்ட் இருக்கு. எந்த டிவைஸாக இருந்தாலும் சரி, இன்க்ளூடிங் பிக்சல் எல்லா டிவைஸ்லையுமே தெர்மல் மேனேஜ்மெண்ட் பிரச்சனை வந்ததுன்னா ஃபோன் உடனே என்ன பண்ணிடணும். சைனீஸ் ஃபோன்ஸ் அப்படி கிடையாது, வெடிக்கிற வரைக்கும் அது வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டு இருக்கோம். அப்போ தான் வெடிச்சிருமே, அதுக்கு ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, தெர்மல் த்ராட்லிங் இஷ்யூ கொண்டாடுறதுக்காக உடனே என்ன பண்ணுவான், 5G வந்து தூக்கிட்டு போய் விட்டு LTEக்கு மாறிடுவான். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணி விடுவான். அது வந்து நீங்கள் சாம்சங்லையும் பார்க்கலாம். சாம்சங் மிட்ரேஞ்ச் ஃபோன்ஸில் எவ்வளோ நண்பர்கள் கமெண்ட் செக்ஷனில் போட்டிருப்பீங்க, ஆனால் இதில் 5G வந்து வருது, ஆனால் கொஞ்சம் ஃபோன் உடனே அந்த Exynos 1280 1380 சூடானதுமே எனக்கு வந்து 4G மாறிடுது. என்னன்னாங்க, இப்படிதான் விளாண்டுட்டு இருக்கோம். அப்போ என்ன டெய்லி நீங்கள் வந்து அந்த அன்லிமிட்டட் 5G என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ இதே மாதிரியான பிரச்சனை வந்து அப்போ இந்த S24 வருமா அப்படின்னு கேட்டால், அது 8 Gen 3 இருந்தாலும் தெர்மல் மேனேஜ்மெண்ட்டில் அதே சர்ஃபேஸ் அதே சைஸுன்னும் போது ஹீட் ஆச்சுன்னா 5G யூஸ் பண்ண முடியாது. பட் அகைன் ஓரளவுக்கு ரிலேபிளான நெட்வொர்க் இருக்கும். ஏன்னா Exynos மோடம் கம்பேர் பண்ணும்போது ஸ்னாப் டிராகன் மோடம் எப்பயுமே சூப்பர். ஸோ இந்த ஒரு ஏரியாவில் மட்டும்தாங்க அது ஸ்கோர் பண்ணுது. சவுண்டில் கூட ஸ்னாப் டிராகன் சவுண்ட் இருக்காதா? இருக்காது, அதெல்லாம் இருக்காது, அதெல்லாம் தெளிவாக இல்லை. நான் மோரோவர் நான் இதை பார்த்தது காரணமே, நான் அந்த ஒரு வீடியோ வரும் முன்னாடியே வந்திருக்கும், அந்த வீடியோ வந்திருக்கும். கேமரா சாம்பிள்ஸ் பார்த்தா எனக்கு இன்னும் Exynosல பெட்டரா இருந்துச்சு. நிறைய ஆஸ்பெக்ட்ல Exynos வந்து கலர்ஸ் நல்லா இருந்துச்சு. பாக்கெட்ல வச்சிருக்கேன் ஜாம்பிள், அவ்வளவு ஜாம்பிள் இருக்கு. பிக்சல் இல்லடா, Exynos based S21 Ultra versus S21 Ultra Snapdragon எடுத்தது காலங்களா. ஆமா, 2100 versus 888லாம் எடுத்தாங்க. எடுக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்தது. நான் என்ன நினைச்சேன், இப்ப பாரு எங்க 888 ஃபைட்டர்ஸ் எல்லாம் அடிச்சு பறக்க போறான்னு நினைச்சேன். ஆனா ஒன்னு ஒத்துக்கணும், ரெண்டு போனுமே தெர்மல் மேனேஜ்மெண்ட் மட்டும் இல்ல, ரெண்டு போனுமே சமாளிச்சது. ரெண்டு போனையும் வச்சு நான் என்ன பண்ணிருக்கேன்னா, நான் இத்தனைக்கும் வந்து ஸ்னாப்டிராகன் அந்த டைம்ல யூஸ் பண்ணும்போது எனக்கு Exynosல ஒரு விஷயம் நடக்கிறது புரிஞ்சுக்கிட்டேன். என்னன்னா, எப்ப பாரு HDR அல்காரிதம் வந்து Exynosல சுப்பீரியரா இருந்தது. அதனாலே என்ன ஆகும்னா, கேமரா யூஸ் பண்ணும்போது போன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சூடாகுது. ஏன்னா அது எக்ஸ்ட்ரா டாஸ்க் பண்ணுது, ப்ராசஸ் அதிகமா. ஆமா, எக்ஸ்ட்ரா டாஸ்க் பண்ணுது. அதெல்லாம் ரியலைஸ் பண்ற அளவுக்கு விவரம் பத்தலன்னு கூட சொல்லலாம் சில சமயங்கள்ல. ரொம்ப ஆழமா யோசிக்கும் போது இன்னைக்கு இவ்வளவு தூரம் கம்ப்யூட்டேஷன் ஆகும்னு என்னென்ன கதலாமோ சொல்லும் போது தான் ரியாலிட்டி புரியுது. அப்ப என்ன ஆகுது, ஸ்னாப்டிராகன் கொஞ்சம் கூலர் ரன் ஆகும். கொஞ்சம் இது வந்து 43 டிகிரி போகுதுன்னா ஸ்னாப்டிராகன் 41 டிகிரி 41 டிகிரில இருக்கும். அந்த ஒரு 1.5 டிகிரி டிஃபரன்ஸ் இருக்கும். நான் ஸ்னாப்டிராகன்ல தொடர்ந்து 45 நிமிஷம் 1 ஹவர்க்குலாம் 4K வீடியோ எடுத்திருக்கேன். சரியா, ஸோ இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இதெல்லாம் எடுத்தாலும் எண்ட் ஆஃப் தி டே வந்து எனக்கு நான் ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்போது Exynos வந்து நிறைய இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்கோர் பண்ணிட்டு போயிருச்சு. எட்ஜ் டிடெக்ஷன் மாதிரியான விஷயங்கள் வந்து கிட்டத்தட்ட ஐடென்டிக்கலா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அந்த எட்ஜ் டிடெக்ஷன் தாண்டி ஹியூமன் ஸ்கின் டோன். ஸோ இப்போ S24 Exynos மாடல் வந்து ஸ்னாப்டிராகன் கிட்ட எங்க தோக்குது அப்படின்னு பார்த்தா, மோடம் அப்படிங்கிற ஒரு இடத்துலையும் சரியா, கேமிங் அப்படிங்கிற ஏரியால கூட Exynos ஸ்கோர் பண்ணி வச்சிருக்குது. அந்த கிராஃப்லாம் பார்க்கும்போது சரியா, அது கூட சப்ஜெக்டிவ். யாரும் S24 வாங்கிட்டு அதில் பயங்கரமா கேம் ஆட போறாங்களான்னா, அது எப்படி இருந்தாலும் 3.5 மணி நேரம் தான் SOT தரும். அப்புறம் திரும்ப 6 மணி நேரத்துக்கு ஒருக்கா சார்ஜ் போட்டுட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால வந்து அந்த டிவைஸ் மேக்ஸிமம் யார் வாங்குறா அப்படின்னு பார்த்தா, பெரும்பாலும் வந்து பிரீமியமான ஒரு சாம்சங் டிவைஸ் காம்பாக்டான சைஸ்ல வேணும்னு நினைக்கிறவங்க வாங்குறாங்க. இங்க ஆனா என்ன ஆகுது, ஸ்னாப்டிராகன் அப்ப எங்க ஸ்கோர் பண்ணுதுன்னு தேடி தேடி பார்த்தா, கேமரா ஆன் பண்ணா மட்டும் தான் Exynosோட ஸ்னாப்டிராகன் கொஞ்சம் பேட்டரி லைஃப் எக்ஸ்ட்ரா தருது. அதுக்கான காரணத்தை தான் சொல்லி தொலைச்சிட்டேன். இப்பதான் உங்களுக்கு போஸ்ட் ப்ராசஸிங், ஸ்கின் டோனு, HDR ப்ராசஸிங் எல்லாமே Exynosல பெட்டரா இருக்கு. அப்ப அது எக்ஸ்ட்ரா தான் பேட்டரி குடிக்கும், எக்ஸ்ட்ரா ஒர்க் நிறைய இதை தாண்டி பண்ணுது போல. ஸோ இதுதான் மொத்தம் வந்து ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு. ஆனா ஸ்னாப்டிராகன் இப்படி கூட நம்ம சொல்லலாம், Exynos ISPயோட ஸ்னாப்டிராகன் ISP ஒரு வேலை பவர் ஹங்கரி இல்லை போல, அதனால கூட இந்த பேட்டரி டிஃபரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனா பெரிய வித்தியாசம் ரெண்டு போனுக்கும் இருக்கான்னு கேட்டா இல்லை. அதுதான் வந்து எண்ட் ஆஃப் த கன்க்ளூஷன். என்னன்னா, இப்போ நம்ம நிரஞ்சன் ப்ரோலாம் சோகப்பட்டிருந்தாரு, இன்னும் ஆண்டவர் எப்படி ஏமாத்திட்டாங்க, ஏன்னா அவர் வச்சிருக்கிறது S24 Exynos. ஆனா அவர் வருத்தப்படணுமானா, இப்போ இவன் எடுத்து அனுப்ப இந்த ரெடிட் ஸ்கிரீன்ஷாட்ஸ் பார்த்து சிரிச்சுட்டு இருந்தேன். ஒருத்தர் சொல்றான், எனக்கு வந்து இவ்வளவுதான்டா வருது, இப்படிதான் இருக்கு அப்படின்னு. யாருன்னா யூஎஸ்ல இருக்கிற ஒரு யூசர் சொல்றாப்ல. ஏன்னா அங்க வந்து ஸ்னாப்டிராகன் தான், சைனாலயும் ஸ்னாப்டிராகன் வச்சுக்கோங்களேன், ஹாங்காங்லயும் ஸ்னாப்டிராகன் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது யூஎஸ்ல இருக்கிறவர் சொல்றாரு, கீழே ஒருத்தர் வந்துட்டு வாட் தி ஷிட் யூ ஷுட் ஹவ் காட் Exynos ப்ரோ அப்படின்னு ஒருத்தர் போட்டிருக்கான். எனக்கு எப்படி இருக்குன்னா, எங்க ஊர்ல அதை தந்தாங்கன்னா நாங்களாம் ரொம்ப வருத்தப்படுவோம்டா, தெருவா போய் புலம்புவோமேடா, அடிச்சிட்டு இருக்காங்க இங்க எல்லாம் விரட்டிட்டு இருக்காங்க. என்ன அதுக்கு கீழே கமெண்ட்ல, ப்ரோ வி ஆர் இன் யூஎஸ், இட் இஸ் வெரி ஹார்ட் டு ஃபைண்ட் Exynos நான் அழுதான். ஆமா பாருங்க, அங்க வந்து Exynosக்கு ஒரு பெரிய மரியாதை வச்சிருக்கானுங்க. இல்ல மேபி அங்க இருக்கிற கிளைமேட், எனக்கு கிளைமேட்டோ ஏதோ ஒன்று, அது ஒன்று கரெக்ட். நீ சொல்ற பாயிண்ட் வந்து அக்செப்டட். ஏன்னா MKBHD என்னைக்காவது வந்து நான் இங்க தெர்மல் இஷ்யூ இருக்குன்னு சொல்றப்போ நாங்க சொல்லியிருக்கானா? கரெக்ட் தான். வேற யாராவது ஒருத்தர் வந்து யூஎஸ் ரிவ்யூவர் பிக்சல் சூடாகுதுன்னு இன்ன வரைக்கும் யாராவது ரிப்போர்ட் பண்ணி பாக்குறீங்களா? நீங்க தெர்மல் ரீதியாவே பெருசா பேச மாட்டாங்க. அவங்க ஊரே வேற மாதிரி இருக்கும், நீங்க எப்ப மாதிரி ஏசில இருக்காங்க, அது உறுதி. அது உண்மைங்க. ஒன்னும் ஊரே எப்பயுமே பெட்டரா இருக்கு, அப்படி இல்லையா எப்ப பாரு ஏசிலேயே இருக்கான். அப்ப அவனுக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? நம்ம நிலைமை அப்படியா?
ஸோ அதனாலதான் இந்த மாதிரி ஏரியாவுக்கு ஏரியா வந்து நிறைய விஷயங்கள் மாறலாம். ஸோ இதையும் நம்ம யோசிக்கணுங்கிறேன். ஸோ மொத்தம் ஸ்னாப் டிராகன் மாடல் வருது. புதுசா யாராவது S24 வாங்குறவங்க வாங்கிக்கோங்க. ஆல்ரெடி S24 வச்சிருக்கவங்க வருத்தப்படணும்னா கிடையாது, வேண்டாம், ஜாலியா இருங்க. பார்ப்போம். இந்த ஸ்னாப் டிராகன் வரட்டும், எங்களுக்கு ஏதாவது கிடைச்சதுன்னா நமக்கு இல்லைங்க யூசர்ஸ் யாராவது வாங்குவாங்கல்ல, பிக் பில்லியன் டேஸ்ல அவங்க இவ்வளவு பேசிடுவேன், வித்தியாசம் இல்லைன்னு சொல்லிடுவேன். இப்போ வந்து என்ன ஆகுமானா ஃபிளிப்கார்ட்லேயே ஒரு லிஸ்டிங் வருமா, 36,000 ரூபாய்க்கு எக்ஸினாஸா, அதே மாடல் 40,000 ரூபாய்க்கு ஸ்னாப் டிராகன் வரும். அவ்வளோதான் மிரட்டிடுவாங்க. எவன் எல்லாம் எக்ஸினாஸ் போயிடுவாங்க. அங்கதான் ட்விஸ்ட். புரிதல் இருந்தா தானே. நிறைய பேர் மைண்ட் செட் எப்படி இருக்கும்னா ஸ்னாப் டிராகன் தான் பெஸ்ட். அதனால நிறைய பேர் வாங்கதான் செய்வாங்க. 4K அதிகமா போட்டா கூட ஸ்னாப் டிராகனே வருது அப்படிங்கிற போகலாம். ஓகே, ஆனா எப்படி பார்த்தாலும் S24 உங்களுக்கு அண்டர் 40Kல எக்ஸினாஸ் ஆர் ஸ்னாப் டிராகன், ஆனா அது வேல்யூ ஃபார் மணி தான். அது எந்த ப்ராசரா இருந்தாலும். பேட்டரி நிக்கணும்னு நினைச்சா வேற வழி இல்லைங்க. அப்ப நீங்க S24 FE தான் போகணும், கொஞ்சம் பெரிய பேட்டரி. அதே மாதிரி S24 Plusக்கு பெருசா எதுவும் பேச்சு இல்ல. மேபி ஃபியூச்சர்ல வரும், ஸ்டாக் இருந்தா வரலாம். பட் அது வந்து 50,000க்கு ஆல்ரெடி இருந்து ஞாபகம் இருக்கும். அப்ப பிரைஸ் கட் ஆச்சுன்னா அது 45 கூட வரலாம். அப்படி பார்த்தா அதான் வருமா தெரியல, ஏன்னா ஸ்டாக் அவ்வளவுக்கு இருக்குமான்னு தெரியல. ஆனா அல்ட்ரா இருக்கு, S24 அல்ட்ரா இருக்கு, அது 70,000க்கு வரும். அதே 75 to 70K அது கண்டிப்பா வரும். அதே மாதிரி Flipkart மற்றும் 23ஆம் தேதி நாங்க ஆல்ரெடி தொடர்ந்து வீடியோக்கெல்லாம் போட்டு தாக்குன்னு தாக்கிட்டு இருக்கோம். உங்களை விட மாட்டோம், அதுக்கு கவலையப்படாதீங்க. அடுத்தடுத்த எந்த அப்டேட்ஸ் வந்தாலும் நாங்கள் அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். அதுக்கு ஆண்டவர் தான் வழித்துணையாக இருக்கு. ஏங்க அதே மாதிரி சொல்ல மாட்டாங்க, ஹாப்பி டீச்சர்ஸ் டே. என்னோட டீச்சர் இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிட்டு டேய் நீயாடா இங்க வேட அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குச்சி வச்சு வரைஞ்சி வச்சுட்டு ஓடி போயிடுறது வண்டி எடுத்துட்டு. அதானே நீங்க வேற இல்லடா, பொதுவாகவே அப்படிதானே செம ஃபன்னா இருக்கும். கெஸ்ஸிங்கஸ் வாத்தியாருங்க, வாத்தியார அப்படி பாவம். நம்ம குரூப்ல ஒரு வாத்தியார் இருக்கான், அவன் தான் டாக்டர் நேமிசேஸ். அவன் வாத்தியாரு. அவன் ஃபீல் பண்றான், ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டு எல்லாரும் ChatGPT போட்டோலாம் போடுறாங்கண்ணே அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். ஃபேக்ட் தானே? ஆமா, போக்கோ F7 யூசர் அவன் தான். சின்ன பையன் தானே அவரு, அவருக்குள்ள ஸ்கூல் டீச்சர். அவரு B.Ed முடிச்சிட்டானா என்ன ஆகும்? ஓகே டீச்சர் தானே. ஓகே அப்புறம் அவன் அதான் ஃபீல் பண்றான். நிறைய பேர் யூடியூப் கூட டீச்சர் ப்ரொஃபஷன் எப்படிப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும். இங்க எல்லாரும் ChatGPTயும் பெர்ப்ளெக்சிட்டியும் யூடியூப் ஜூம் இதெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கன்னு போட்டுட்டு ஹாப்பி டீச்சர்ஸ் டேன்னு போட்டு வச்சிருக்காங்கன்னு அதை பார்த்து கத்துக்கிறாங்கல்ல. கரெக்ட் தான். அங்கதான் ஒரு கேள்வி நான் கேட்டேன், இது எல்லாரும் கேட்க மாட்டாங்களே, நான் வருத்தப்பட்டான். ஒரு சிலபஸோ இல்லாட்டி ஒரு ஸ்டாஃப் உன்ட்ட இன்சிஸ்ட் பண்ணலன்னா அந்த டாபிக் நீ எதில் போய் தேடுவ? நீ அதை தேடுவியா முதல்ல? அதான் ஒரு ஸ்கூல் பக்கம் போலன்னு வை, தொடக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஸ்கூலுக்கே போலன்னு வை, வீட்லயே இருக்க அப்பயும் உனக்கு ChatGPT இருக்கும், பெர்ப்ளெக்சிட்டி இருக்கும், எல்லா சிட்டியும் இருக்கும். நீ என்ன தேடிக்கிட்டு இருப்ப? ஸ்கூலுக்கு போகாம வீட்டுல இருந்தா அவனுக்கு டாஸ்க்னு ஒண்ணு இருக்காது. அப்ப அவன் உட்காந்து ChatGPTல எதுக்கு இதை தேடிக்கிட்டு இருக்க போறான்? டாபிக்ஸ் எல்லாம் தேட காரணம் என்னன்னா ஸ்கூலுன்னு ஒண்ணு இருக்கு. இந்த வாரம் வந்து ஒரு யூனிட் டெஸ்ட் வைப்பாங்க, அதுல மார்க் எடுக்கலன்னா வீட்டுல வர வெளுத்து தொலைவாங்க, பாஸ் ஆகுது ஆகி தொலைணும்டா, ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு ஏதோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்படிதான் சொல்றான். அப்போ அந்த இடத்துல ஒரு டீச்சர் இல்லை அப்படின்னா, இல்லாட்டி ஒரு ஸ்கூலோ இல்லாட்டி ஒரு டீச்சரோ இல்லைன்னா நமக்கு அந்த தேவையில்லாத மாதிரி ஆயிடுது. ஆன்டிவைரஸ்ங்கிறது ஏன் தேவைப்படுதுன்னா, ஒரு வைரஸ்னு ஒன்று வருதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த ஆன்டிவைரஸ் தேவைப்படுது. ஆன்டிவைரஸ் நல்லா வைக்கணும்னா ஆன்டிவைரஸ் செய்யற கம்பெனிஸ் எல்லாரும் வைரஸ் நல்லா செய்யணும். இந்த மாதிரி தான் வந்து வாழ்க்கை இப்படி போயிட்டு இருக்கும். என்னப்பா எங்கேயோ கொண்டு போயிட்டு. ஆமா, போலீஸ் நிறைய பேர் வரணும்னா திருடங்க அதிகமாகணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இல்லன்னு சொல்லுவாங்களா? நம்ம நண்பர்களே போலீஸ் இருப்பாங்க, அவங்களே சொல்லுவாங்க, அண்ணன் திருடனை பிடிக்கிறதுக்கு பாம்பின் கால் பாம்பரியம் மாதிரி இன்னொரு திருடனை ஃபாலோ பண்ணி பிடிச்சிருவோண்ணே அப்படின்னு சொல்லுவாங்களா? இல்லைன்னு ஓகே. போலீஸ் யாரா இருந்தீங்கன்னா சொல்லுங்க, ஆண்டவருக்கு நிறைய பேர் தெரியும். அதே மாதிரி இப்பதாங்க நான் பார்த்தேன், இது ஆல்ரெடி இருக்கா என்னன்னு தெரியல. ஆமா ஆல்ரெடி இருக்கு. நம்ம வீடியோல 4x ஸ்பீட்லாம் எப்போ இருந்தும் இருக்கு. சும்மா நான் டைம் ஸ்டாப் என்ன 4ன்னு வருது அப்படின்னு ஒண்ணுமே புரியல. அப்போ 4xல வச்சு பாக்குறவங்க எல்லாம் இருக்காங்களா? இல்லடா, ஒரு சிலர் வந்து ரொம்ப ஸ்லோவா. இப்போ எப்படின்னா ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி வருதுன்னு வைங்க, ஒரு ஜட்ஜ்மெண்ட் பத்தி ஒரு வீடியோ வருதுடா, அதுல லாயர் இது ஜட்ஜ் எப்படி பேசுவாருன்னா, அவரு ஒரு பாயிண்ட்டையும் அழுத்த திருத்தமா ஸ்லோவா பேசுவாரு. ரெக்கார்ட் ஆகணும்ல, முக்கியமான பகுதி. கீழே இருக்கிறவங்களும் ஜட்ஜ் சொல்ற எல்லாத்தையும் நோட் பண்ணுவாங்க, எல்லாரும் காதுலயும் கரெக்டா விழணும், ரொம்ப தெளிவா சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஜட்மெண்ட் வீடியோஸ் ஒன்று வருதுன்னு வை, இல்லாட்டி இந்த மாதிரியான ஒரு சில எஜுகேஷனல் வீடியோஸ் வருது. கிளாஸ் எடுக்கிறாங்க, போர்டில் பொறுமையா எழுதுறதெல்லாம் காட்டுறாங்க. சரியா? நம்ம என்னன்னா படம் பாட்டு ஆல்ரெடி அது ஒரு லட்சணமா போயிட்டு இருக்கு, அந்த படத்தையும் பாட்டையும் கேட்டோம்னா சும்மாவே புரியல, இது சுத்தமா புரியாது. அது இல்லங்க அப்படி ஒரு பாட்டு வந்திருக்குங்க, இப்ப பார்த்தே இல்ல. நான் பாட்டுலாம் பார்க்கலையா? சாயங்கிறதாக போட்டிருக்காரு. அதுக்கு என்ன பண்ண முடியும்? நல்லதா போட்டா பாப்பேன். ரொம்ப மோசமா இருந்துச்சு. நீங்க யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. அதான் யூடியூப் பிரீமியம் போட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு 4x வரையும் ஸ்பீடு இருக்கு. இது வந்துட்டு போக்கோல ஒரு ஃபோன் வரப்போகுதுங்க,
நல்லா இருக்கா? நான் தான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்டா, நோக்கியா N8 டிசைன் இது. அதை வந்து பெட்டர் பண்ணது எங்கன்னு பார்த்தோன்னா 808 வந்துச்சு, கொஞ்சம் கர்வ் பண்ணி கையில் பிடிக்கிறதுக்கு சூப்பரா. அப்புறம் அது என்னாச்சுன்னா அப்படியே காலம் போக்கில் வந்துகிட்டே தான் இருந்தது. எல்ஜி நெக்ஸஸ்லாம் கூட டாப்ல மட்டும் பார்த்துருப்பேன். அதை தான் கூகுள் என்ன பண்ணான்னா டாப்ல இருந்தது கொண்டு வந்து கீழே வச்சிட்டான். சரியா? இப்போ டாப்ல இருந்ததை லைட்டா அதே மாதிரி அப்படியே லைட் போட்டு வச்சது யாருன்னா போவா ஸ்லிம்மு. சரியா? ஸ்லிம் வந்து நெக்ஸஸ் 6P மாதிரி தான் இருக்கும். சரியா? அப்போ இது என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு பெரிய டிபேட் போகுது. சாம்சங் ஆப்பிளை காப்பி அடிக்கிறான், இல்லாட்டி ஆப்பிள் சாம்சங் ஏதோ மாற்றி அடிச்சு இப்போ போக்கோவை பார்த்து தான். போக்கோவில் C3யா? போக்கோல நிறைய டிவைஸ் இப்படிதான். அந்த டிசைன் பார்த்தா இப்போ இது என்ன சொல்லுவாங்க எல்லாரும், என்ன இவ்வளோ கேவலமா ஆப்பிளை காப்பி அடிக்கிறாங்க. இல்ல, எனக்கு இது லாஜிக், இந்த டிசைனே வந்து சுத்தமா செட்டே ஆகல, பிடிக்கவே இல்லை, ஏனே தெரியல. இது கேலக்ஸி S26 எட்ஜோட டம்மிடா அது. ஆமாங்க, நான் சும்மா தாங்க சொன்னேன் போக்கோன்னு, நீங்க வேற ஏங்க. இல்ல, போக்கோல இப்படி ஒரு டிவைஸ் வந்தா நான் வந்து சந்தேகப்பட மாட்டேன்றேன். ஆனா இந்த இடத்துல என்ன பிரச்சனைனா, ஆப்பிளோட டிசைன் இப்படிதான் இருக்க போகுதுன்னு சொல்றாங்க. ஃபுல் அலுமினியம் பிளேட்டு, அதுல சென்டர்ல மட்டும் கிளாஸ். எதுக்குன்னா ஒயர்லெஸ் சார்ஜிங்காக, அதுல மேக்னெட் பிளேஸ் பண்ணி ஒயர்லெஸ் சார்ஜிங்காக பண்றாங்க. பட் இவனும் வந்து அதே மாதிரி வச்சது ஜோக்கா தான் இருக்கு. இது வந்து எனக்கு எப்படி இருக்குன்னா, போக்கோவை பார்த்து காப்பி அடிச்சா இல்லை ஆப்பிளை பார்த்து காப்பி அடிச்சா இல்ல, காப்பி அடிச்சிருக்க அசிங்கமா இருக்கு. அசிங்கமா இருக்கு, அது வந்து உண்மைதான். இது வந்து S26 எட்ஜோட டம்மியாவே இருந்துட்டு போயிடலாம். ஆமா, அது டம்மி தான். அது எப்படி வந்தாலும் அது டம்மி தான். ஏன்னா S25 எட்ஜ் இப்போ டம்மியா தான் சுத்திட்டு இருக்கு. உங்களுக்கு S26 அதே மாதிரி அதுவும் வந்திருக்கு ஈக்குவல். எங்க அல்ட்ராக்கு வந்து பூனை என்ன போட்டிருந்ததுன்னா, இந்த மாதிரி ஐஸ் யூனிவர்ஸ் அந்த பூனை அதை போட்டிருந்ததுக்கு வந்து ஒருத்தன் வந்துட்டு குட் பை நோட்டோ இல்லாட்டி குட் பை சாம்சங் தான் போட்டிருந்தான். அதுக்கு தான் போட்டு பாரத்தோட சேர்த்து அவனையும் சேர்த்து போட்டு ரோஸ்ட் பண்ணி. ஏன்னா சும்மா எல்லாரையும் பார்த்து குட் பை சொல்லிட்டு நீ போய் ஏதாவது செய்யப்ப. இது வந்து நீங்க ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க இந்த டிசைன். எப்படியும் இது இந்த ஃபோல்டுல இருந்து எட்ஜும் இதுதான்டா, எட்ஜ் பச்சை அப்படி தானே இருந்தது, நாலு சி மாதிரி. அப்புறம் என்ன அந்த மாதிரி தான் இப்போ அல்ட்ரால வரக்கூடிய எல்லா ஏ சீரிஸும் இப்படி தான் இருக்கு. ஏ சீரிஸ் அதே மாதிரி உங்களுக்கு கர்வ் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கர்வ் ஆயிருக்கு, அந்த சைடு எட்ஜஸ் கர்வ். அதை வந்து என்ன ஜோக்குனா, அதுக்கு தான் நான் போட்டிருந்தேன். நிறைய பேருக்கு என்ன பிரச்சனைனா, இப்போதான் அவங்கலாம் இது டெக்ன்ற ஃபீல்டுக்குள்ள வராங்க. சொல்ல போனா S25 FEயோட ப்ளூ கலர் சூப்பரா இருந்துச்சு. நீங்க அந்த அது என்னது ராயல் ஐவியோ அது ஒன்று, அந்த கலர் ஒன்று சூப்பரா இருந்துச்சு. அப்போ இது என்ன இது என்ன இப்போ வந்து கர்வ் ஆகுதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு என்ன தைரியம் தான் சாம்சங் வந்து இப்போ கர்வ் பண்ணுவான் அப்படின்னு கேட்டுட்டு இருந்தாங்க. இது Note 2 திரும்ப ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ், அவ்வளோதாங்க. டிசைனுக்கு ஏற்ற மாதிரி அவங்க மாற்றிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். இப்போ இந்த கர்வ் பாரு, இங்கே பார்த்தாலும் தெரியும். இதில் ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, இன்னொன்று வந்து 3X அந்த லென்ஸ் வந்து மேபி மாறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் அது தெரியலை, எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலை. ஏங்க இங்கே பாருங்க, 3Xோட சென்சார் சப்போஸ் 50 ஆகுதுன்னே வைப்போங்க, என்ன சொல்ல வர நீன்றதான் என் கேள்வி. 3X 50 இருக்குமா, அப்புறம் 5X ஒரு 50 இருக்குமா? இந்த நீ இல்லை எனக்கு புரியல. எனக்கு இப்போயே அந்த 5X 50ல் வந்து லோ லைட் சாம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குது, இன்னும் பயங்கரமாக இருக்குது. ஆனால் அவனோட போஸ்ட் ப்ராசஸிங் அல்காரிதம் வச்சு சமாளிச்சுட்டு இருக்கான் சாம்சங்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு டே டைம்லலாம் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்றான், அதான் உண்மை. என்னதான் நம்ம திட்டினாலும் சமாளிச்சிடுறான். அந்த இடத்துல வந்து கூகுள் சில இடங்களில் செம்மையாகவே சொதப்புறான். நான்லாம் வந்து இதுக்கு முன்னாடியே சொல்லியிருப்பேன், 10 சீரிஸ் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி மேபி சென்சார் வந்து ஆல்ரெடி 9 Pro இருக்கும், அதே தான். ஒருவேளை G5யோட கம்ப்யூட்டேஷன் அல்காரிதம் வச்சு ஏதாவது பிடுங்கிருப்பாங்களான்னு கேட்டேன். பட் எதுவும் இது வரைக்கும் பிடுங்கின மாதிரி தெரியல. சரியா? அப்போ மொத்தம் இவங்க ஏதாவது ஒன்று பண்ணணும். இது வரைக்கும் அப்டேட்டும் உருப்படியா வரல, இன்னும் அப்டேட்டும் வரல. லோ லைட்ல இவனை மட்டும் அடிக்கிறீங்க, அந்த ஒருத்தர் ஸ்டாண்ட்ல நிற்கிறானே அவனே அடிங்க, அவனை மட்டும் சும்மா வர்றீங்க. லோ லைட்ல ஐஃபோன்லாம் இன்னும் ஜோக்குங்க. அடுத்ததான் போன வாரம் தீபாவளி பண்டிகை அப்படின்னு ஒரு கிஃப்ட் மாதிரி இந்தியா கிட்ட இருந்து GST புது இது வந்திருந்தது. அதில் இன்சூரன்ஸ் அதெல்லாம் 0. ஆமாம், நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ் அந்த இதில் தான் இருந்துச்சு. அதில் இது எனக்கு பார்க்கும்போதே எனக்கு பாசிட்டிவாக தான் தெரிஞ்சு. IPL டிக்கெட் ப்ரைஸ் வந்து ஏறலாம். 40% GST ஆகலான்றாங்க. அது நல்ல விஷயம் தான். 28% இருந்தது, இப்போ 40% மாறுது. அதனால உங்களுக்கு டிக்கெட் காஸ்ட் வந்து அப்புறம் வேற என்னவா ஃபைன். அந்த டிக்கெட்ஸ் ஃபுல்லாக போட்டிருக்காங்க. இல்லைங்க, எனக்கு வந்து நான் IPL வந்து நீங்கள் வந்து ஸ்டேடியமில் போய் பார்க்கக்கூடாது, உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. பட் இது இன்னும் ரொம்ப டாக்ஸிக்கால இருக்கு. இல்லை அடிச்சுக்கிறாங்க எல்லாரும். இந்த ப்ரைஸ் தான் வந்து அவங்க வச்சு சேல் பண்ணுறாங்களான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா அதுலேருந்து வாங்கி பிளாக்ல தான் மார்க்கெட்டில் பயங்கரமாக வச்சு சேல் பண்ணுறாங்க. 5K 10Kலாம் போகுது. ஃபைனான்ஸு இதே MS தோனி வராரு அப்படின்னா அதுக்கெல்லாம் 20,000 50,000ங்கிறாங்க. பிளாக்ல என்னென்னோ விற்கிறாங்க. அங்கேருந்து பார்த்தா தெரியல, ஆனால் டிவியில் பார்த்தா தெரியுது. எனக்கு அது வேற புரியல. ஏங்க அங்கே போய் ஸ்க்ரீனில் தாங்க பார்த்துட்டு இருக்கேன்னா கிரவுண்டில் என்னத்தங்க தெரியும். ஆனால் இப்போ எனக்கு என்னன்னா, நான் அங்கே இருந்தேன்னு ஒரு செல்ஃபி எடுத்து ஸ்டோரி வைக்கணும், அதுதான். அவ்வளோதானே. இப்போ யார் போகிறது எல்லாமே இன்ஸ்டாகிராம். இனிமேல் பிரச்சனையே இல்லை. இப்போ யாராவது நீங்கள் வந்து ஆண்ட்ராய்ட் டிவைஸ் வாங்குறீங்கன்னா, இப்போ பாருங்கள் சாம்சங் டிவைஸ் வாங்கினா கூட கூகுளோட அட்வான்ஸ்டு AI Pro வந்து ஃப்ரீயாக வருது. அதில் போயிட்டு உங்கள் ஃபோட்டோ கொடுத்து மேக் மீ ஸ்டாண்டிங் இன் கிரிக்கெட் ஸ்டேடியம் அப்படின்னு போட்டிங்கன்னா, CSK மேட்ச் நடக்குது, நம்ம எல்லாத்தையும் ப்ராம்ப்ட் ப்ராப்பராக கொடுத்துட்டோம்னா பேக்ரவுண்ட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றி கொடுக்குது.
அப்புறம் தமிழ்நாட்டுக்கே அசால்ட்டா பண்ணலாங்க. அப்ப அதை எடுத்து போட்டு நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டோரி வச்சுட்டு போயிடலாம். எதுக்கு டிக்கெட்லாம் வாங்கிட்டு என்ஜாய் பண்ணுங்க. அதுக்கு பேசாம நீங்க கூகுளோடய சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கிட்டு போயிடலாம். அதே மாதிரி இது நல்லா இருந்தது, இதெல்லாம் பார்த்தேன். அதான் ஜிஎஸ்டிஸ் வந்து இது குழந்தைங்களுக்கானதெல்லாம் அல்டிடா எல்லாம் நில்லா மாறிடுச்சு பாத்தியா. புக், ரேசர், பென்சில், பேக், இது மெடிசன்ஸ், அதுக்கும் வந்து மெடிசின்ஸ்க்கும் மாத்திட்டாங்க. இது லைஃப் இன்சூரன்ஸ், இந்த இன்சூரன்ஸ் எடுப்பாங்களே, இது ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கும் 0. அதான் நமக்கு ரீதியான பொருட்கள், அதாவது இந்த இதுல சொல்றேன், எலக்ட்ரானிக்ஸ்ல பார்த்தா ஏர் கண்டிஷன், அப்புறம் டெலிவிஷன், டிவிலையும் வந்து உங்களுக்கு ஜிஎஸ்டி நிறையவே குறையும் சொல்லியிருக்காங்க. நிறைய இதில் குறையுது. அது ஆல்மோஸ்ட் ஒரு 5K 10K கிட்டலாம் குறையும். ஒன்றுடா, இப்போ சப்போஸ் வந்து இதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தா ஏர் கண்டிஷனர் 28%. அப்போ இப்போ என்ன அர்த்தம்னா, நீ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பொருள் வாங்குறேன்னா 1,28,000 ரூபா. கரெக்டா? 28%. ஆமாம் ஆமாம். அப்போ இப்போ அது வந்து 18 ஆகுதுன்னா அப்போ எவ்வளோ மாறுது பாரு. ஒரு 10,000 ரூபா குறையுதுல, 1 லட்ச ரூபா பொருள் வாங்கினா 10,000 ரூபா குறையும். அதனால வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பியாக தானே இருக்கும். இப்போ அந்த 10,000 ரூபாய்க்கு வந்து நீ வேற ஏதாவது ஒரு ஆக்சசரியோ, அப்புறம் அந்த ஏர் கண்டிஷனர் வீட்டில் கொண்டாந்து கொடுக்குற டெலிவரி சார்ஜோ எல்லாம் சேர்த்து போட்டுருவீங்க. சார்ஜோ அதான் உங்களுக்கு வந்து அந்த சேமிப்பு இதுக்கப்புறம் வரும். ஒரு ஹாப்பி. அதனால தான் வந்துட்டு ஆனால் ஃபோன்ஸ்ல தான் எதுவுமே இல்லாத மாதிரி இருக்கு. ஆனால் கிளாரிட்டி பார்ப்போம். இல்லை பார்ப்போம், காத்திருந்து பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு டிவிக்கு வந்து நல்லபடியாக சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து 32 இன்ச்சுக்கு மேலே அந்த 40, 55, 65 அந்த இன்ச்சஸ் டிவிக்கெலாம் இருக்கும். பொறுத்திருந்து 23ஆம் தேதிக்கு அப்புறமா ஆஃப்லைனாக இருக்கட்டும் ஆன்லைனாக இருக்கட்டும் பார்த்து நாங்கள் அப்படி உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுப்போம். ஆமாம், சரியா? எங்களுக்கும் வேறு வேலைகள் இல்லை. ஆஃப்லைன்லேயும் சொல்கிறேன், ஏன்னா இப்போ யாராவது ஆஃப்லைனில் வாங்கினா அதுக்காக சொல்கிறேன். வெயிட் பண்ணி வாங்கிக்கோங்க. 22ஆம் தேதிக்கு அப்புறமா நீங்கள் வந்து எதனாலும் டிசைட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து நேற்று ஃபுல்லாக வளம் வந்துட்டு இருந்தது. ஆமாம், OnePlusல வந்து OnePlus 15, அதாவது எப்படி போட்டிருந்தாங்கன்னா எதுவுமே சொல்லாமல் 15ஓட சாம்பிளை வெளில ஷேர் பண்ணிட்டாங்க அப்படின்னு. அப்படிதான் ஏதோ இந்த ஹேசல் பிளேடை எடுத்துட்டு லூமோனோ ஏதோ இது பண்ணிட்டாங்களாம்ல. ஆமாம், கலர்ஸ் நேராக இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன், டெல்லியில் வந்து லூமியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கும்ல, அவங்களுக்கு அனுப்பி விடணும். என்னையா உங்ககிட்ட தான் கலர் சயின்ஸ் வாங்கியிருக்காங்களாமே, அதை வச்சு தான் அதை பண்ணிட்டு இருக்காங்களாமே அப்படின்னு. நாங்களா எப்படி இல்லை ஐயம் மட்டும் தூக்கியிருக்காங்க அப்படின்னு. எனக்கு கலர் வந்து எப்படி, உங்களுக்கு எப்படி தெரியுது? எனக்கு வந்து அந்த ஸ்கிரீன் என்னன்னு எனக்கு தெரியாது. எனக்கு தெரியல. ஆனா அதை பார்க்கும்போது எனக்கு டல்லா தான் இருக்கு. ஆமா, டல்லா. இந்த ஆடு வந்து பாக்குறதுக்கு ஒரு போஸ்டர் மெட்டீரியல் மாதிரி நல்லா இருக்கு. ஆனா மேட்டர் என்னன்னா, நான் சப்போஸ் இதோட கொஞ்சம் பிரைட்டா இருந்ததுன்னா ஏன்டா அண்டர் எக்ஸ்போஸ் பண்ணி சாகடிக்கிறேன், நீயும் விவோ ப்ராசஸிங் தானே, அந்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா எல்லாத்துலயுமே எல்லா போட்டோமே வந்து ஒரு மாதிரி மியூட்டட். ஏன்னா இப்ப இந்த இடத்துல வெயில் படுது, வெயில் பட்டுதுன்னா நார்மலா நம்ம என்ன சொல்லுவோம்னா அந்த ஷேடோ ரீஜன்ஸ்ல ஒரு கைண்டா யோசிப்போம். ஏன்னா இது எப்படி இருக்குன்னா ஐக்கூ நியோட்டன்ல எடுத்த போட்டோ மாதிரி இருக்கு. இல்ல, ஏன்னா பின்னாடி உங்களுக்கு டார்க்கா தான் இருக்கு. மேபி பின்னாடி டார்க்கா இருக்கு, ஃப்ரண்ட்ல ஒரு லைட் வச்சு எடுத்தாங்களா? லைட் வச்சு தான் எடுத்திருக்காங்க. ஏன்னா ஷேடோ அடிக்குது. என்னதான் பண்ணி வச்சானுங்களோ. சரி, அதுவும் பண்ணிருக்காங்க. ஆக மொத்தம் ஹேசல் பிளேட் இருக்காங்க. ஆமா, பாப்போம் உருப்படியா ஏதாவது வருது. அதான் நிறைய பேர் வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. அப்படின்னா லாஸ்ட் OnePlus ஃபிளாக்ஷிப் வித் ஹேசல் பிளேட் அண்ட் அலர்ட் ஸ்லைடர் அப்படின்னு வந்து OnePlus 13 கேமிங் ஃபோன் போட்டுட்டு இருந்தாங்க. கேமிங் ஃபோனுக்கா? ஓகே. அடுத்து ஃபிளிப்கார்ட் டீலுக்கு இந்தந்த தேதியில் இந்தந்த பிராண்ட் டிவைசஸ்லாம் வந்து ரிவீல் பண்ணுறாங்களாம், குறித்து வச்சுக்கோங்க. ஆனால் சேல் வந்து 23ஆம் தேதி தான். சேல் வந்து 23 தான். இது இந்த ஆப்பிள் வந்து 11ஆம் தேதி. 9ஆம் தேதி தானே அவங்க ஈவெண்ட். 11ஆம் தேதி மற்ற விஷயங்கள்லாம் சொல்லலாம்ல. ஃப்ரீ புக் ஆஃபர். ஐஃபோன் வந்து 16 வந்து உங்களுக்கு எப்படி 25,000 வருதா? இந்த 25,000 சேமிச்சு 23ஆம் தேதி நீங்க வந்து வாங்கிக்கலாம். அதுதான். ஆமா, ஐபோன் 16 25,000 ரூபாய்க்கு பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. ஏன்னா நீங்க ஐபோன் 16 ப்ரோ மேக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் போட்டு வாங்கினீங்கன்னா கிடைக்கும். ஆமா, அந்த மாதிரிலாம் சிலர்லாம் போடுவாங்கடா, நான் பார்த்துருக்கேன். எப்படி இந்த போனை 15,000க்கு வாங்குறதுலாம் போடுவாங்க. அதுதான் வந்து எங்க அப்பத்தா ஒரு வார்த்தை சொல்லும், அவங்களுக்கு எல்லாம் இந்த கொழுப்பு. சரி, அந்த லிஸ்ட் போடுறோம். அன்னைக்கு நீங்க போய் டிவைஸை பார்த்துக்கிட்டு பார்த்ததோட சரி, அவ்வளோ ஜாலியாக போயிட்டு ஏதாவது டீ காஃபி குடிச்சிட்டு வாங்க, ஒன்றும் அவசரம் இல்லை. அதான் 23ஆம் தேதியிலேருந்து சரவடியா இருக்கும். ப்ராடக்ட்ஸாக வாங்கி தரலாம். ஒரே அதிரடி தாங்க. அதுக்கு முன்னாடிலேருந்து நாங்கள் சரவடி ஆரம்பிச்சிருவோம். வீடியோவை போட்டு தாக்குவோம். ஆமாங்க, எங்களால முடிஞ்ச ஒன்று. அதான். சரிங்க, ஸோ இதெல்லாம் தானே. ஆமாம், ஓகேங்க. வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்ததுன்னா அதோட திரும்ப உங்களை வந்து நாங்கள் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி சிவசர்க்கே பார்க்கலாம். பாய்.